பேய் படத்துக்கான சாயல் எல்லா படங்கள்லையும் ஏதாவது இருக்கும். ஏன்னா பயப்படுறது தான் பேய் படத்தோட பேசிக் நேச்சர். பட் இது அதிலிருந்து விலகி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நம்புகிறேன். ஏன்னா இது ஒரு செஸ் கேம் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஹன்சிகா கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ நந்தகோபால் சார் 96 ரோமியோ ஜூலியட் பண்ண ப்ரொடியூசர். ஸோ அது முடிஞ்சிருச்சு. த்ரில்லர், அது என்டையராக ஒரு சைக்கோ த்ரில்லர் அது ஆக்சுவலாக. ஸோ அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து ஆன்டகனிஸ்ட் பண்ணியிருக்கேன் வந்து. டைம் இல்லாமல் வேறு படங்கள் டேட்ஸ் உடனே வேணுமா நமக்கு எப்போன்னா அப்போ தான் ஏதாவது ஷூட் கம்ப்ளீட் பண்ணி போவோம். ஆனால் அப்போ தான் ஒரு 3 படம் வந்து கேட்பாங்க சார் அதே டேட்டுக்கு பக்கத்துலேயே இது இருக்கும்போது அந்த மாதிரி கொடுக்க முடியாமல் சில படங்கள் போயிருக்கு. உங்களுக்கு ஒரு பூஸ்ட் ஏற்றிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் யார் பேட்டரியாக செயல்படுறது? என்னோட பேட்டரி என் ஒய்ஃப் தான். ஹீரோயின்ஸ்லாம் புதுசாக இருந்தால் சஜஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க. இவங்களாம் யங் டேலண்டாக இருக்காங்க, இவங்களாம் அடுத்து பெரிய ஆள் ஆயிடுவாங்க, நீ பாரு நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து அப்புறம் அவங்க யாராவது வேற ஒரு படம் காஸ்ட் ஆகி அப்படிலாம் ஆயிருக்கு. அவங்க நான் அப்பயே சொன்னேன், பார்த்தியா அந்த பொண்ணு பெரிய ஆள் ஆயிடுச்சு, நீங்கள் தான் பெருசாக வந்து உங்கள் ப்ரொடக்ஷனில் போட மாட்டேங்க. மாஸ்டர் நடிச்சிருந்தாங்க மாளவிகா மோகன் வந்து மாஸ்டர் நடித்தவங்க. அவங்களெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து சொன்னாங்க. அவங்க வந்து அவங்களோட அப்கமிங் மூவிஸ் பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க சொன்னாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லிடுங்க. நீங்கள் வாழ்க்கையிலேயே வாங்கின ஃபஸ்ட்டு சேலரி எவ்வளோ? வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கினது வந்து எங்கள் அப்பாட்ட தான் வாங்கினேன். நான் எங்கள் அப்பா கிட்ட வேலை செய்யும்போது கடையில் வந்து இப்போ பஞ்சாமிரத கடை வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு ஹோட்டல் வச்சுருந்தோம், பஞ்சாமிரத கடை வச்சுருந்தோம் பழனியில். அப்போது ஆள் இல்லைன்னா நாங்கள் தான் உட்காந்து கடையை பார்த்துப்போம். ஸோ அதுக்கு எங்கள் அப்பா எனக்கு சம்பளம் கேட்டு வாங்குவேன் நான். அண்ட் அதே மாதிரி நான் இவ்வளோ ஒரு சேலரி எதிர்பார்க்கல, ஆனால் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்லேயே இந்த படத்துக்கு தான் பெஸ்ட் சேலரினா எந்த படம் சொல்லுவீங்க? சேலரிலாம் சொல்ல வேணா, பெஸ்ட் சேலரி கொடுத்த படம். பெஸ்ட் சேலரினா வந்து எனக்கு நெஞ்சுக்கு நீதி. நெஞ்சுக்கு நீதி. மக்களே, இன்னைக்கு நம்ம கூட ஒரு அருமையான ஆக்டர் வந்திருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே சொல்லிட்டே போகலாம். இவர் வந்து ஒரு மல்டி டேலண்டடான ஆக்டர். எந்த ரோல் கொடுத்தாலும் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. மாயா, நெடுஞ்சாலை படத்துலலாம் ஆஹா என்ன ஒரு நடிப்பு அப்படின்னு நம்மளை வந்து எல்லாரையும் வியக்க வச்சாரு. இப்போ 4th ஃப்ளோர்னு ஒரு அருமையான படத்தோட ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெல்கம் பண்ணிடலாமா? வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பவித்ரா, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக ஆவலாக காத்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான மூவி, சூப்பரான ஒரு ட்ரெய்லர் வந்து பார்த்துருக்கோம். 4th ஃப்ளோர். அது ஏன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் வைக்காம 4th ஃப்ளோர்னு வச்சுருக்கீங்க? எஃப்எஃப்னு கொஞ்சம் ரைமிங்காக டைமிங்காக இருக்கிறதுனாலயா? ஆக்சுவலாக இதோட காரணம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு பில்டிங்கில் டாப் ஃப்ளோரில் ஹீரோ இருக்காருன்னு கதை எழுதிட்டாரு. அந்த டாப் ஃப்ளோர் எந்த ஃப்ளோர் எங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தெரில. ஒருவேளை 10th ஃப்ளோர் இருக்கா லாஸ்ட்டாக கிடச்சிருந்தா 10th ஃப்ளோர் வச்சுருவோம். ஆக்சுவலாக 4th ஃப்ளோர் தான் அதில் கடைசியாக இருந்துச்சு. ஸோ அதனால் 4th ஃப்ளோர்னு வச்சுட்டோம். ஆக்சுவலாக இதுக்கு வேற ஒரு டைட்டில் இருந்தது. ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது ரிலீஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு அப்படியே டென்டேட்டிவாக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வந்து படம் பேர் என்னன்னு கேட்டாங்க. ரிலீஸ்னா இல்லை எப்போ ரிலீஸ்ன்னு கேட்டாங்க. ஓகே இந்த டைட்டில் வந்து செட் ஆகுதுட்டு அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் எல்லாம் ஓகே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சரி என்ன சார் வேறு டைட்டில் வைக்கலான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தோம். அப்புறம் டக்குன்னு வந்து ஏன்னா இதை டைம் பேஸ் பண்ணி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அந்த டைம் இது எல்லாமே 12:04 இந்த படத்தில் ஒரு விஷயம் நடக்கும். 12.4 அப்படி மாதிரி வைக்கலான்னு ஒரு டைமிங் கோடு ரொம்ப முக்கியமாக அந்த படத்தில் இருக்குது. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தோம். அப்புறம் 4th ஃப்ளோர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோடனே சார் 4th ஃப்ளோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எல்லாருக்கும் ஈஸியாக 4வது மாடியை வந்து ஈஸியாக எல்லோரும் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா 4வது மாடியில் தங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இனிமேல் 4வது மாடியில் தங்குறவங்களாம் ஒரு கதை இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பேய் கதையாக ஒரு 4th ஃப்ளோர் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வச்சிட்டோம். ஓகே. ஏன்னா ஆக்சுவலாக முன்னாடியே ஒரு மூவி வந்து 13B வந்திருக்கு, மாதவன் அவர்களோட மூவி. ஸோ கொஞ்சம் அதோட சாயல் இருக்குமோ? ஏன்னா அதுவும் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளே நடக்கிற ஒரு ஹாரர் கதை. செம்மையாக இருக்கும் அந்த படம். ஏன்னா இப்போ பார்த்தாலுமே வந்து திக்காக இருக்கும். அது மாதவனோட நடிப்பாக இருந்தாலும் சரி, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற அந்த கோஸ்ட் விஷயங்களாக இருந்தாலும் சரி. ஸோ அதோட சாயல் இதுலேயும் இருக்கும் 4th ஃப்ளோரில். பேய் படம்னா பேய் படத்துக்கான சாயல் எல்லா படங்கள்லையும் ஏதாவது இருக்கும். ஏன்னா பயப்படுறது தான் பேய் படத்தோட பேசிக் நேச்சர். பட் இது அதிலிருந்து விலகி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நம்புகிறேன். ஏன்னா இது ஒரு செஸ் கேம் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக என்ன அடுத்து நடக்க போகுதுங்கிறது ஆடியன்ஸுக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற விஷயமா இருக்கும். ஏன்னா பசில் ஒவ்வொரு இடத்துல அதுக்கான டாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ கனெக்ட் பண்ண போகிறோங்கிறது தான் அந்த படம். ஸோ அதனால் 13B வந்து ஆல்ரெடி வேற ஒரு ஜானரில் இருக்கும். இது என்டையராக வேற ஒரு ஜானரில் இருக்கும். இது கொஞ்சம் சூப்பர் நேச்சுரலாக இருக்கும் வந்து. ஸோ சூப்பர் நேச்சுரல் ஒரு ஹாரர் ஃபிலிமாக இருக்கும். என்டையராக ஒரு பேய் வழக்கமாக வந்து பயமுறுத்துகிற ஃபீல் இருக்காது. இது க்ளோஸ் டு த ரியாலிட்டி இருக்கும். தீரனோட லைஃப்பில் அவனுக்கான பிரச்சனையை அவன் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து எப்படி சூப்பர் நேச்சுரலாக அவனுக்கு ஒரு க்ளூ கொடுக்குது. டைரெக்டாக வந்து ஸ்பூன் ஃபீடிங் பண்ணாது. ஓகே. இதான் என்ன சொல்லிட்டு போகாது. அது ஒரு க்ளூவாக அங்கே இருக்கும்.
அதை எப்படி அவன் புரிஞ்சுக்கிட்டு அவன் பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்கிறது தான் இந்த திரைக்கதையில் இருக்கிற கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம். சூப்பர். மெயினாக இன்ட்ரோல் பிளாக் அண்ட் கிளைமேக்ஸ் இது கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு சொல்கிறத விட வழக்கமாக இருக்காதுன்னு சொல்லலாம். அப்படியா? ஆமாம். அப்ப என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்க்கலாம்? ஒரு க்ளூ குடுங்களேன். வழக்கமா இருக்காதுன்னா, அப்ப என்ன மாரி வித்தியாசங்கள் இருக்கும் இந்த படத்துல? இதெல்லாம் சொல்லிட்டா அப்புறம் படமாகிற இப்போது ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு நாள் குட்டி ஹிண்ட். ஒரு நாள் தான் வழக்கமா இருக்கு. நீங்க இதெல்லாம் பாப்பீங்கப்பா ஹாரர் படத்துல. அந்த வழக்கம் இங்க இதுல இருக்காது. அப்படி சொன்னா கூட போதும். ஸோ ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஹாரர் படங்கள்ல நம்ம ஊரில் 2 விதமாக நடக்குது. ம். ஒன்று என்டர்டைனர் வெரி கமர்ஷியல் ஹாரர் ஃபிலிம் ஒன்று இருக்கும். காமெடி பேஸ்டாவும் காமெடி இருக்கும். பேஸ் பண்ணி என்டர்டைன் பண்ணி இப்போ அரண்மனை, காஞ்சனா அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம்ஸு. அதுவே பேயவே வச்சு கிண்டல் பண்ணுறது இப்போ சந்தானம் சார் பண்ணுற படங்களில் ம். தில்லுக்கு தொட்டு அது மாதிரி வேறு வேறு படங்கள் ஒரு மாதிரி வருது இல்லையா? அது ஹாரர் ஜானரே வேறு மாதிரி ட்ரீட் பண்ணி போகுது. இது இல்லாமல் இது மாயா பார்த்துருப்பீங்கன்னு ஆமா. நினைக்கிறேன். ஸோ மாயா வந்து இட் க்ளோஸ் டு த ரியாலிட்டியில் ஒன்று ம். இருக்கும். ஸோ அந்த ஜானருக்கு பேஸ் பண்ணி தான் அந்த படம் இருக்கும். ஓகே. ஸோ சூப்பர். மாயா ஜானர் வந்து என்டையராக படம் ஃபுல்லாக பேய் இருக்காது. ம். பட் அதோட ப்ரெசன்ஸ் வேறு வேறு வகையில் உங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் இன்ட்யூஷனாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஆன மூமெண்ட்ஸ் இதில் நிறையா இருக்குது. ஆஹா. அதனால் குறிப்பாக அந்த ட்ரைலர் ஏன் வழக்கமாக இருக்காதுன்னா ஒரு ட்ரைலருங்கிறது வந்து ஏன் உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருந்ததுன்னா ட்ரீம் அண்ட் ரியாலிட்டி எல்லார் லைஃப்லேயும் கனவுல நடக்கிறது நிஜத்தில் நடக்குதா, நிஜத்தில் நடக்க கனவுல நடக்குமா ம். அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது. டேஜா ஊன்னு கூட தேஜாவு சொல்லலாம். மாதிரி தான் அது. ம். அதனால தான் இதில் இன்ட்ரோல் பிளாக் வந்து கொஞ்சம் பேங்க்டாக இருந்தது. இந்த கதை கேட்டவுடனே நான் ஓகே சொன்னதுக்கான அந்த இன்ட்ரோல் பிளாக் மட்டும்தான். ம். சார் செம்மையாக இருக்குது இந்த இன்ட்ரோல் பிளாக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் நடக்க போகிறது என்னங்கிறது வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ரோல் பிளாக். இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. அவர் ஆக்சுவலா டைரக்டர் உங்கள்ட்ட நரேட் பண்ணோனே உங்களுக்கு புடிச்சிடுச்சா? இல்ல நீங்க கொஞ்சம் வந்து ஃபீட்பேக்லாம் குடுத்தீங்களா? கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் நடந்துச்சா? அந்த 10 கதைக்களத்துல? நிமிஷம் தான் வந்தார், 10 உட்கார்ந்தாரு. நிமிஷம். 10 நிமிஷம் தான் வந்தார், ம். பேசினார். அப்படியே ஒரு லைன் சொன்னார். ஒரு ஐடி வேலை பார்க்குற ஒருத்தன். ம். அவன் வந்து ஒரு பிரச்சனை, அவன் ஒரு பில்டிங்கில் 4th ஃப்ளோர் வந்து தங்குறான் ம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை நரேட் பண்ணார். இன்ட்ரோல் பிளாக் தான் சார் ம். அப்படின்னு சொன்னார். எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அந்த ட்ரீம் அண்ட் ரியாலிட்டி பேஸ் பண்ணி அது லூப் மாதிரி அவன் அதுக்குள்ள மாட்டிக்கிறான். ஸோ அவனுக்கு நடக்கிற அந்த ட்ரீம் ரியாலிட்டி வந்து உண்மையா இல்லை அது பொய்யா ம். இல்லை ஏன் அவனுக்கு அப்படி தெரியுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் சார் என்டையராக இதோட ப்ளே இருக்கும் ஓகே. அப்படின்னு சொன்னார். ஸோ டைரக்டர் வந்து முழுக்க முழுக்க ஃபிக்ஷனாவே தான் இந்த கதையை வந்து உருவாக்கியிருக்காரா? இல்ல கொஞ்சம் கொஞ்சம் இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் நான் இப்படி கேள்விப்பட்டேன்ப்பா, அப்படி கேள்விப்பட்டேன்ப்பா, அந்த ஊர்ல இப்படி நடந்துச்சா, அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படி உருவாச்சா இந்த கதை? இட்ஸ் 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 கனெக்ட் ஆஃப் க்ளோஸ் டு த ரியாலிட்டி. அதில் ஃபிக்ஷன் நம்ம வந்து கலந்துக்கிட்டது. ஏன்னா இப்போ எனக்கு நடந்திருக்கு, உங்களுக்கு கனவுல காலையில் எழுந்திரிச்சா நமக்கு நிறைய கனவு ஞாபகம் இருக்கும், ம். நிறைய கனவு நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி அவருடைய ட்ரீமில் வந்து எதெல்லாம் வந்து அவருக்கு நடந்திருக்கு நடக்கலைன்னா எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்டிங் ஒன்று சொல்லணும்ல, ஆமா. இதை செய்யலாம் இதை செய்ய வேணாம்னு சொல்லுது இல்லையா? அந்த மாதிரி இந்த ஹீரோவுக்கு வந்து இவருக்கான இன்ஸ்டிங் என்ன சொல்லுச்சு, அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையாங்கிறது தான். அதனால் இது நிறைய பேரை கனெக்ட் பண்ணும். ம். நமக்கு கூட நடக்க போகிறது சில பேருக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. நிறைய கொலைகள் இதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது வேர்ல்டு வைட் நம்ம எடுக்கும்போது. சில பேருக்கு ட்ரீமில் வந்து மர்டர்ஸ் எல்லாம் அப்படி நடந்ததா கனவுல வந்துச்சு. அப்புறம் அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கங்கிறதெல்லாம் நமக்கு நியூஸஸாகவே இருக்குது. பட் ம். ரொம்ப வெரி ரேர் கேசஸ் இந்த மாதிரியான சினாரியோஸ் வந்து. பட் இவரோட ட்ரீம் வந்து நடக்க போகிறது கனவுல வருதா, நடந்தது கனவுல வருதா, ஓகே. எது அப்படிங்கிறத அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டு அவர் பிரச்சனையை சால்வ் பண்ணுறாருங்கிறதா, இல்லை இது ம். அவரை சுற்றி பின்னப்பட்ட ஒரு ஒரு சிலந்தி வலையா, அது ம். அந்த ட்ராப்குள்ளே அவர் மாட்டிகிட்டு இருக்காரா. ம். ஸோ இதை நோக்கி நான் இந்த திரைக்கதை நகரும். ஓகே. ஸோ நீங்க சொன்னீங்க எல்லாருக்குமே கனவு வரும். ஒரு மாதிரி என்ன கொலை கனவு கூட வரலாம். என்ன மாதிரியான வேணா கனவு வரலாம். உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான கனவு வந்திருக்குப்பா. இதையே வந்து ஒரு படமா கூட எடுக்கலாம்னா என்ன மாதிரி கனவு வந்திருக்கு? நிறைய கனவு ஆக்சுவலாக நம்ம ஞாபகத்தில் ஆமா. இருக்கிறது இல்லை. பட் எமோஷ்னலாக வந்து எனக்கு சில நேரம்லாம் நமக்கு தூக்கத்தில் பயந்து எந்திரிச்சிருப்போம். ம். நம்ம ரொம்ப டே அண்ட் நைட் ஷூட் பண்ணிட்டு வருவோம். திடீர்னு ஏதோ நைட்டு நம்மளை போட்டு அமுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆமா. எனக்கு இந்த கை என் கை தான் தெரியும், இது ரைட்டு லெஃப்ட்டுன்னு தெரியும். ஆனால் இதை தூக்கி இங்கே வைக்கவே முடியாது, திரும்ப ம். முடியாது. அது ஏன்னு தெரியல. அது மாதிரி நிறைய நேரம் எனக்கு நடந்திருக்கு ஆக்சுவலாக.
ஹெல்ப்புக்கு ஆள் கூப்பிடணுங்கிற விஷயம் இப்போ பக்கத்தில் யாராவது இருக்காங்களா அட்லீஸ்ட் ஹெல்ப் பண்ணணும். இதெல்லாம் தூக்கத்திலேயே நடந்துட்டு இருக்கும். ஆமா, ஆமா. நீங்கள் உங்களுக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. ஆமா, ஆமா. ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு அந்த மாதிரி நிறையா ஒரு 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 6-7 தடவை நடந்திருக்கு. இந்த பக்கம் திரும்ப முடியல, இந்த பக்கம் திரும்ப முடியல, யாராவது வாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறம் டக்குன்னு அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக திரும்ப வரும்போது தான் நமக்கு டக்குன்னு எங்கே இருக்கும், நம்ம வீட்டில் தான் இருக்குமா, இது கனவா அப்படிங்கிற இது மாதிரி. ஏதோ நம்மளை போட்டு அமுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு ஓகே. ஒரு 4-5 தடவை நடந்திருக்கு. ஏன்னா அந்த ட்ரெய்லர்லயே பார்த்தோம் அப்படியே ஜர்க்காயி எழுந்துக்கிறீங்க கனவுல இருந்து. ஆமாம். ஸோ அதுவும் வந்து கனவுல வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன். ஆமாம், இது ஒரு ஒரு ட்ரீம் லூப் ஏன் நடக்குதுங்கிறதா அது ஒரு லூப் மாதிரி இருக்குது. ஸோ இதில் உண்மையாகவே நடக்குதா இல்லை அது ட்ரீமாங்கிறத டீகோட் பண்ணுறதா என்டையர் திரைக்கதை. ஸோ அது அவர் சுந்தர் சார் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பண்ணியிருக்காரு. ஆஹா சூப்பர். அண்ட் அதே மாதிரி உங்க ஃபேன்ஸ்க்காக சொல்லுங்க, எங்க ஆரி ஆரியை காணவே காணுமே, ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணாரு ஜெயிச்சாரு, அதுக்கப்புறம் ஆரியே காணுமே, என்ன படங்களே காணுமே அப்படின்னு வந்து எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. சொல்லுங்க எதனால இந்த பிரேக்? நானும் அந்த கேள்வி தான் நானும் கேட்குறேன். ஆரி எங்கே இந்த ஜேடிவி செட்டில் இருக்கார், பவித்ரோட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ கேப்பை வந்து நானாக ஏற்படுத்திக்கிட்டதில்ல. பட்டு இடையில இப்போ நம்ம பண்ண படங்கள்லாம் ப்ரொடக்ஷன்ஸில் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ இந்த வருஷம் ஒரு 4லேருந்து ஒரு 5 ரிலீஸ் இருக்கும். ஸோ அதோட ஃபஸ்ட் ரிலீஸாக தான் இப்போ 4th ஃப்ளோர் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு இடையில ஹன்சிகா கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ நந்தகோபால் சார் 96 ரோமியோ ஜூலியட் பண்ண ப்ரொடியூசர். ஸோ அது முடிஞ்சிருச்சு. ஜிப்ரான் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு, ஈகோர் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு, கலாபா காதலன் பண்ண டைரக்டரு. அது வந்து ரொம்ப ஒரு த்ரில்லர், அது என்டையராக ஒரு ஒரு சைக்கோ த்ரில்லர் அது ஆக்சுவலாக. ஸோ அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஆன்டகனிஸ்ட் பண்ணியிருக்கேன் வந்து. ஸோ அதனால் அது ரொம்ப ஆவலோடு நான் பண்ண படங்களில் ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஜானர் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இப்போது காட்ஸ் அண்ட் சோல்ஜர் வந்து கோலிஸோட ஃப்ரான்ச்சைஸ் நம்ம விஜய் மில்டன் சாரோட ப்ரொடக்ஷன். ஸோ அவர் டைரக்ட் பண்ணுற படங்கள் நான், பரத், அப்புறம் பால் டப்பா, அப்புறம் அம்மு அபிராமி, அப்புறம் ஜூனியர் கிஷோர், அதுக்கப்புறம் தெலுங்குலேருந்து ராஜ் தருண் ஹீரோ அண்ட் சுனில் சார், வேடன் ஒரு சாங் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அந்த படமும் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து ரிலீஸ்க்கு சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சிம்புதேவன் சார் டைரெக்ஷனில் நானும் விமலும் ஒரு படம் பண்ணுறோம். ஸோ அது வந்து சுகுமார் சார் கேமரா, இமான் சார் மியூசிக்கு. ஸோ அதுவும் ஃபைனல் ஸ்டேஜ் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன் 4th ஃப்ளோர் படத்தை பற்றி. பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி வந்து ஆவலாக காத்துட்ருக்கு. மசாலா டீ. டீயை கண்டுபிடிக்கணுமா என்ன டீன்னு? நீங்கள் சூஸ் பண்ணணும், அதுக்குள்ளே டீ இருக்கா என்ன விஷயம் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? மசாலா டீ, மின்ட் டீ, ஜிஞ்சர் டீ, பிளாக் டீ, சென்சா டீ, மாச்சா டீலாம் சைனா ஜப்பான் டீ உங்களுக்காக இறக்குமதி பண்ணியிருக்கோம். ஓகே, உங்களுக்கு எந்த டீ வேணும்? மச்சான் டீயை குடிப்போம். அது குடிப்போமா? நீங்கள் மாச்சா டீ உள்ள வந்து மாச்சா டீ இருக்கும்னு எதிர்பார்ப்பீங்க. டொன்டடாயின் இல்லையா? இல்லை. ஓகே, உங்களுக்கு நான் வந்து அல்வா கொடுக்குறேன். ஃபர்ஸ்டே வந்து அமோகமாக அல்வா வந்திருக்கு. ஸோ அல்வாவை பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, உங்களுக்கே தெரியும்ல நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஏகப்பட்ட அல்வாக்கள் நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போம். அல்வானே தெரியாது, ஆனால் அல்வா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைச்ச மறக்க முடியாத அல்வா எந்த அல்வா? இது அல்வானே தெரியல. இந்த ஷோவில் நீங்கள் கொடுத்த அல்வா தான். இந்த டீ எல்லாம் இருக்குது, இந்த டீ எல்லாம் இருக்குன்னு கேட்டீங்க ஆசையா. கடைசியில் பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு அல்வா கொடுத்து இந்தாங்க நான் உங்களுக்கு அல்வான்னு கொடுத்துருக்கீங்களே. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது ஏதோ என்னால் முடிஞ்சது. பட் லைஃப்லேயே ஐயோ இது அல்வானே தெரியாத அளவுக்கு நான் இவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்திருக்கேனேப்பா. நான் எந்த அல்வா? 2-3 இன்சிடென்ட்டு இருக்குது. ஏன்னா கதை சொல்ல வரும்போது அவங்க வந்து வேறு ஹீரோவுக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை அவங்க டேட்ஸ் இல்லை நம்மகிட்ட சொல்ல வருவாங்க. ஸோ அப்போ சொல்லும்போது சார் உங்களை பேஸ் பண்ணி தான் அதை எழுதியிருக்கேன்னு சொல்லும்போது நான் யோசிச்சிருக்கேன், ஒரு வேளை நமக்காக நம்மளை ஹாப்பி பண்ணுறதுக்காக நமக்கு சொல்கிறாங்க போல இருக்குது அப்படிங்கிறது எனக்கு 2-3 தடவை தோணியிருக்கு. ஸோ அது அவங்க பேரெல்லாம் சொல்ல முடியாது. இது அது ஓகே. பட் உங்களுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கூட இருக்கலாம். பார்த்தா ஆக்சுவலாக ஷூட்டிங் வேற ஒரு ஹீரோவோட போயிருக்கும். என்னடா இது, அப்போ எதுக்கடா என்கிட்ட வந்து இப்படி ஒரு அல்வா கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தருணங்கள் நடந்திருக்கா? அந்த மாதிரி ரொம்ப அது மியூச்சுவலாக நடந்திருக்கு. இப்போ அப்படி என்கிட்ட சொல்லி எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு பண்ணலைன்னா எனக்கு இது சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. சார் இல்லை நான் வேறு ஹீரோ வச்சு பண்ணுறேன் அப்படி சொல்லி தான் போயிருக்காங்க. சொல்லி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்டையராக மாறி போனதுங்கிறது எனக்கு எங்கள் கரையில் ரொம்ப கம்மி.
கம்மி. ரொம்ப உங்களுக்கு அது நடந்ததில்ல. நான் அது மாதிரி நடந்ததில்லை. நான் வேணான்னு நிறைய ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கேன். எனக்கு டைம் இல்லாமல் வேறு படங்கள் டேட்ஸ் உடனே வேணுமா. நமக்கு எப்போன்னா அப்போ தான் ஏதாவது ஷூட் கம்மிட் பண்ணி போவோம். ஆனால் அப்போ தான் ஒரு 3 படம் வந்து கேட்பாங்க. ஆமா. சார் அதே டேட்டுக்கு பக்கத்துலேயே இது இருக்கும்போது அந்த மாதிரி கொடுக்க முடியாமல் சில படங்கள் போயிருக்கு. டேட்ஸ்னால இஷ்யூ வந்திருக்கு ஓகே. பட் உங்களுக்கு கதை கேட்டுட்டு வந்து பிடிக்காம போயிருக்கலாம். ஆனால் அது டேரக்டரை ஹர்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அல்வா கொடுப்பீங்கல்ல, அது வந்து என்ன ரீசன் சொல்லுவீங்க? பிடிக்கலன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரியும் சொல்ல வேண்டாங்கிற ஒரு மாதிரி சிச்சுவேஷன்ல என்கிட்ட எப்படி அல்வா பிரச்சனையாக தான் நான் முன்னாடி சொல்லிடுவேன். நான் இதுதான் பிரச்சனை. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு. பிடிக்கலன்னா பிடிக்கலைங்கிறத தாண்டி அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிடுவேன். எனக்கு பர்சனலாக ஒரு கதை கேட்கும்போது சார் இதெல்லாம் எனக்கு தோணுது சார், இது இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இல்லை ஏற்கனவே நான் பண்ணுற கதைகள் இப்போது இதே மாதிரி இருந்துச்சுன்னா, ஏற்கனவே இது மாதிரி படம் பண்ணியிருக்கேன் சார், அதில் ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி தான் சொல்லியிருக்கேன். வந்து ஓகே. நான் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லியிருக்கேன். சில பேர் மாதிரி ஃபேக்காக நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டேன். நீங்கள் முன்னாடி ஃபுல்லாக கதை கேட்டுட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியனாக நமக்கு தோன்ற ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படி பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குது. அப்போ மியூச்சுவலி வி ரெஸ்பெக்ட். ஓகே சார் இது இருக்குது, பண்ணுறேன்னா பண்ணுறேன், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒரு இடத்துக்கு டைம் நமக்கு இது எனக்கு இந்த வருஷம் நான் பண்ணல சார்னு சொல்லுது. ஓகே. அந்த மாதிரி தான் மியூச்சுவலாகவே ஒரு டிசைட் பண்ணி மியூச்சுவலாக டிசைட் பண்ண இல்லை எனக்கு பண்ணல சார், இது எனக்கு செட் ஆகாதுன்னா செட் ஆகுதுன்னு சொல்லிடுறது. இல்லை ஒருவேளை அவங்க என்னை கன்வின்ஸ் பண்ணுறது எனக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா இமீடியட் நான் ஓகே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லி அவங்க என்னை கன்வின்ஸ் பண்ண அவர் டைரக்டர் என்னை கன்வின்ஸ் பண்ண படம் தான் இப்போது நானும் ஹன்சிகா பண்ணது. ஓஹோ, அதுதான் நான் கேட்க வந்த அடுத்த கேள்வி. அப்படி ஏதாச்சும் ஒரு படம் இருக்கா அப்படின்னு. எனக்கு அது அந்த கேரக்டர் சொன்னோடனே சார் இது எப்படி என்ன போய் இப்படி யோசிச்சிங்க, எனக்கு என்னாலேயே என்ன அப்படிலாம் யோசிச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொன்னேன். என்ன மாதிரி யோசிச்சாங்க? இப்போ அவர் இப்போ ஆன்டகனிஸ்டாக திடீர்னு வந்து ஒன்று கேட்கும்போது என்ன அதை வந்து எப்படி அது ஆன்டகனிஸ்ட்க்கு அவர் வச்சு ஸ்கெட்சு ஒரு ஆர்க்கு ஒன்று இருந்துச்சுல்ல, அது வந்து நானே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. சார் இது எப்படி என்ன வச்சு யோசிச்சிங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஃபேஸ்ல எங்க அப்படி தெரியுது அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன அந்த விஷயம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இல்லை சார் ஒரு இஷ்யூ பற்றி சொல்கிறதுக்கு ஒரு ஹீரோ தேவை. ஒரு இஷ்யூவை நான் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு எல்லாருமே ஒரு ஹீரோ ஃபேஸ் தேவை. ஆனால் அந்த ஹீரோக்கள் எல்லாருமே வந்து அவங்கள முன்னிறுத்தி சொல்கிற கதையில் தான் அவங்க நடிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர பெண்கள் சார்ந்து முன்னிறுத்தி சொல்கிற கதைகளில் ஒரு ஹீரோ இருக்குன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க சார். நீங்கள் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் உங்கள்கிட்ட வந்து இந்த கதை சொன்னேன் அப்படின்றது வந்து அதில் ஓகே சரி அதில் இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு அது சொன்ன விஷயம். சரி அவர் நம்மளை நம்புறாரு, இதை நம்ம வச்சு இந்த பிரச்சனையை சொல்ல நினைக்கிறாருங்கும் போது ஐ செட் ஓகே. அந்த மாதிரி நடந்திருக்கு ஆக்சுவலாக. நைஸ். அண்ட் ஹன்சிகாவோட டூயட் சாங் எதிர்பார்க்கலாமா? அதெல்லாம் அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த படத்தோட ப்ரமோஷன் இன்டர்வியூவில். ஓகே. இப்போதைக்கு வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம்ப்பா, அது வந்து ரிவீல் ஆகட்டும். ஆமாம் ரிவீல் ஆகட்டும். 4th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ அதனால 4th ஃப்ளோர். ஆமாம் 4th ஃப்ளோரில் வந்து என்ன மாதிரியான லவ் சாங்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ ரொமான்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம்? ஆமாம் உங்களுக்காக நாங்கள் 2 ஹீரோயின் இந்த படத்தில். அது ஒன்றும் இல்லை, 2 ஹீரோயின் ஆரிக்கு. ஆமாம் 2 ஹீரோயின் இருக்காங்க இதில். தீப்ஷிகா பண்ணியிருக்காங்க, இன்னொரு கேரக்டர் பவித்ரா பண்ணியிருக்காங்க, இன்னொரு ரோல் வந்து. ஸோ இதில் ஒரு 3 சாங் இருக்குது. தரன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல லவ் ட்ராக் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த ட்ராக்கு. ஆனால் பாட்டு வந்து கேட்டதுக்கப்புறமா ஃபீல் பண்ண விஷயம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக அதை விஷுவலைஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நாங்கள் முன்னாடி மாண்டேஜஸ்லாம் எடுத்துட்டோம். அவர் போட்டது கேட்டவுடனே ஃபீலாகவே எல்லாருக்குமே வேறு ஒரு ஃபீல் இருந்தது. ப்ரொடியூசருக்கு, எனக்கு, டிஓபிக்கு எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம்னு ஃபீல் இருக்குது. பட் விடுங்க, திருப்பம் அந்த சாங்கை திருப்ப ப்ரொடியூசர் சொல்லிட்டு சார் திருப்பம் நம்ம வந்து சக்ஸஸ் பார்ட் 2 பண்ணலாம், அந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தோம். இல்லைனா ரீப்ரைசிங்கை திருப்ப நம்மளே ஒன்று எடுத்து விடுவோம் சார், படம் வந்து சக்ஸஸ் மீட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவே திருப்ப ஒரு சாங் திருப்பம் நம்ம வந்து ஒன்று எடுத்து விடுவோம் சார் அப்படின்னு சொல்லி சும்மா கலாச்சி பேசி. நல்ல ஐடியா தான், பண்ணலாமே. ஆமாம் கண்டிப்பாக உங்களோட ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும்ல அது. ஆமாம் நீங்கள் கூட வந்து நடிக்கலாம். அவங்க அந்த ஹீரோயின் பேர் பவித்ரா தான். ஆஹா சூப்பர், 2 பவித்ரா, டூவல் பவித்ராவா நடிக்கலாம் சார். ஆஹா சூப்பர்ப்பா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதே. நைஸ் சூப்பர். அண்ட் அதே மாதிரி இது வந்து சீரியஸ் மூவி அப்படின்னு நாங்கள் நினச்சோம் 4th ஃப்ளோர். ஆனால் நடுவில் பார்த்தா நிறைய காமெடி விஷயங்களும் இருக்குது, நிறைய யூடியூபர்ஸ்லாம் காமெடி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ காமெடியும் எதிர்பார்க்கலாமா 4th ஃப்ளோரில்? காமெடி இருக்குது, ஆனால் ஃபுல் ஃப்ளெஷ்டு காமெடி இருக்காது. காமெடி அங்கே அந்த கேரக்டர்ஸ் அவங்களுமே கதைக்குள்ளே ஒரு கேரக்டர்ஸாக இருப்பாங்க, நாட் காமெடி ட்ராக்காக இருக்காது. ஸோ காமெடி ட்ராக்காக இல்லாமல் அந்த 4th ஃப்ளோரில் தேர் ஆல்சோ ஸ்டேயிங் இந்த 4th ஃப்ளோர்.
ஸோ அங்கே யூடியூபர்ஸாக அவங்க அங்கே தங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த கதைக்குள்ளே எப்படி இன்வால்வ் ஆகிக்கிறாங்கங்கிறதான் கனெக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ அவங்க மூலிமா சில மூமெண்ட்ஸ் கதையில் நடக்கும். திருப்பு முனைகள்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அவங்க மூலிமாவும் சின்னதாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. கதிர் வந்து அந்த சின்னதாக அவரோட ஹியூமர், அவருக்கான பாடி லாங்குவேஜ் ஹியூமர் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த டைமிங் சென்ஸு, ஒரு டப்பிங் லாங்குவேஜ் ஹியூமரை ஃபில் பண்ணியிருக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் பஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஓகே. அண்ட் நிறைய பேரும் வந்து இதில் ஆக்சுவலாக ஒரு பெரிய ஒரு ஸ்டார் பட்டாளம் மாதிரியே தோணுது. நிறைய பேர் வந்து மூவியில் நடித்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆமாம், அது ஸ்னீக் பீக் பார்க்கும்போது அதில் எல்லாமே கோஸ்டார்ஸ், இப்போ அந்த யூடியூபர்ஸ் பண்ணுறாங்க பசங்க, கதிர், ஸோ அந்த கேங் இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அண்டு மற்றபடி சினிமா ஸ்டார்ஸில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? இவர் தலைவாசல் விஜய் சார் இருக்காரு. சூப்பர். ஸோ அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கதை வந்து ஒரு இவர் இருக்காரு, சுப்ரமணிய சிவா சார் இருக்காரு. ஓ சூப்பர். சுப்ரமணிய சிவா அண்ட் தலைவாசல் விஜய் சார் எல்லாமே இருக்காங்க. ஓகே, மெயின் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ். ஓகே, இப்போ அடுத்த டீ நீங்கள் தான் சூஸ் பண்ணும். மின்ட்டு, ஜிஞ்சரு, பிளாக்கு, மசாலா, செஞ்சா. ஒரு டீ எப்படியோ முடிச்சிட்டீங்க வெற்றிகரமாக. இன்னொன்று, இது நீங்கள் என்னன்னே கேட்கலையே இந்த 3 விஷயங்கள். அதுவா? ஆமாம். இதே அதுக்கு நடுவில் ஒரு பாலம் கட்டின மாதிரி நடுவில் வச்சிருக்கீங்க. இது வந்து பனிஷ்மெண்ட் ஜூஸ். நான் கேட்குற கேள்விகளுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லாமல் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த ஜூஸ் குடிக்கணும். நுரத்தள்ளி இருக்கிற பாவக்காய் ஜூஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் வீட்டுக்கு போக முடியுமா இல்லை பாத்ரூமுக்கு போகிறதா? இதெல்லாம் நான் ரியாலிட்டி ஷோலேயே பண்ணிட்டு வந்துட்டேன் 100 நாள். திருப்பி இங்கே வந்து உட்காந்து எனக்கு அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டா? ஆமாம், உங்களுக்கு வந்து திருப்பி அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து காமிக்கணும்ல. அதுக்கு அப்போ நான் சரியாக பதில் சொல்லனா நீங்கள் குடிச்சா அப்படி இருக்கும்? அது அந்த மாதிரி ரூல்ஸ் நம்மளோட ஷோவில் கிடையாது. அது வந்து வேற ஷோ. இது வந்து ரியாலிட்டி ஷோவில் இது வந்து ஒன்லி ஆங்கரிங் ஷோ. ஓகேவா? இன்டர்வியூ. இப்போ மின்ட், ஜிஞ்சர், பிளாக், செஞ்சா, மசாலா, எந்த டீ வேணும்? எதுலையுமே உள்ளேன்னு தெரிஞ்சு போச்சு. எந்த டீ சொன்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க. மசாலா டீ போலாமா? இல்லை ஏதாவது மசாலா கேள்வி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இல்லை, தப்பிச்சிட்டிங்க. பேட்டரி வந்திருக்கு. ஸோ பேட்டரி பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, 4th ஃப்ளோர் படத்தில் யார் பேட்டரி மாதிரி ஃபுல் சார்ஜில் இருப்பாங்க, சார்ஜே குறைய மாட்டேங்குது இவங்களுக்குன்னு ஒரு பர்சனுக்கு மட்டும் இந்த பேட்டரியை கொடுக்கணும்னா யார்? டிஓபி. அப்படியா? கேமராமேன். அவரோட பேரு லக்ஷ்மன். அவருக்கு கொடுக்கலாம். அவரும் டைரக்டருக்குமே கொடுக்கலாம். ஏன்னா நாங்கள் அவரை வச்சு செய்வோம். ஏன்னா ஷிஃப்டிங் லைட் இருக்குல்ல, இது முடிஞ்சோடனே அது போகணும், அது முடிஞ்சோடனே இது எடுக்கணும், அந்த ஷெட்யூலுக்குள்ளே முடிக்கணும். எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா இன்னொரு நாள் கால் ஷீட் பட்ஜெட்டு ப்ரொடியூசர் வந்து சீக்கிரம் முடிங்கப்பா அப்படின்னு பட்ஜெட் ஆல்ரெடி ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது நிறைய ப்ரெஷர் அவருக்கு போட்டிருக்கோம். ஏன்னா நைட் எஃபெக்ட் வந்து நிறைய லைட்டிங் தூக்குறதுக்கே கம்மியான லைட் மேனை வச்சு மேலே ஏற்றிட்டு திரும்ப ஷிஃப்டிங் பண்ணி அது பெரிய வேலை. அந்த டைமிங்குள்ளே எங்களுக்கு பண்ணி கொடுக்குறது இருக்குல்ல, அது மேலே ஏறுவார், கீழே இறங்குவார், எல்லாம் பண்ணுவார். ஸோ அதனால் எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறது வந்து லக்ஷ்மன். ஸோ அதனால் லக்ஷ்மன் உங்களுக்காக தான் இந்த பேட்டரி. ஸோ லக்ஷ்மன் மட்டும்தான் பேட்டரி, ஏன்னா ஒரு பேட்டரி தான் இருக்குது. செகண்ட் வந்து யார் ஆக்டர்ஸில் வந்து பயங்கர சார்ஜில் இருந்தாங்க, உங்களுக்கு வந்து அவங்களோட ஒர்க் பண்ணும் போதே உங்களுக்கும் ஒரு பேட்டரி ஏறுதுன்னா எந்த? கதிர் தான். கதிர் வந்து ரொம்ப ஹைப்பரு. ஆனால் என்ன பண்ண துருன்னு இருப்பான் வந்து. கதிர் வந்து நல்லா ஹைப்பர். ஆக்டரா கேட்டிங்கன்னா கதிர் வந்து, டெக்னீஷியனாக கேட்டிங்கன்னா லக்ஷ்மன். நான் ஹீரோயின் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அவங்களோட நடிக்கும் போதே எனக்கு வந்து அப்படியே சார்ஜ் ஏறுது அப்படின்னு. ஆமாம், 2 ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயினை மதிக்கவே இல்லை, நீங்கள் மறந்துட்டீங்க. வாட் இஸ் திஸ்? அதனால தான் எனக்கு வந்து பாருங்க ரொமான்டிக் ஃபிலிம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், இப்போலாம் நீங்கள் ஹீரோயின் சொன்னால் தானே ஓகே, அப்போ ஒரு காதல் கதை வந்து உருவாகும். ஆமாம்மா. ஸோ இதில் வந்து பவித்ரா இஸ் வெரி எனர்ஜெட்டிக். தீப்ஷிகா அண்ட் பவித்ரா இல்லை, பவித்ரா வந்து ரொம்ப பயங்கரமாக எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, ரொம்ப ஸ்பான்டனிட்டியாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ பவித்ராக்கு வந்து 3rd பேட்டரி. நைஸ். அண்ட் உங்களோட லைஃப்பில் சொல்லுங்கள், நீங்கள் வந்து ரொம்ப சோர்ந்து இருக்கும் போது, ரொம்ப லோவாக என்னடா இது வாழ்க்கை நான் நினைக்கிற மாதிரியே போக மாட்டேங்குதுங்கும் போது யாராச்சும் ஒரு நபர் பேட்டரியாக இருப்பாங்களே, உங்களுக்கு ஒரு பூஸ்ட் ஏற்றிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் யார் பேட்டரியாக செயல்படுறது? என்னோட பேட்டரி என் வைஃப் தான். அப்படியா? சொல்லும் போதே அந்த ஃபேஸில் இப்போ தான் வந்து எனக்கு வந்து பற்கள் தெரியுது. அப்படியா? பார்த்துக்குமா அந்த இன்டர்வியூ. உன் பேர் சொன்னோன்னே எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது. ஒரு ஒளிவட்டம் வருது. ஓகே, அவங்கள்ட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவீங்களா? எல்லா விஷயங்களும், சினிமாவை பற்றி எல்லா ஒப்பீனியன்ஸ் கேட்பீங்களா? எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவேன். ஏன்னா ஃபோன் வந்து நான் எல்லாமே ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசுவேன். அதனால் நான் சொல்கிறனோ இல்லையோ எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஓகே. அவங்க எப்படி கிரிட்டிக் மாதிரி இருப்பாங்களா, இல்லைப்பா நான் தலையிட மாட்டேன், நீங்களாச்சும் உங்களோட இது ஆக்டிங் ஜாப் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களா? மோஸ்ட்லி அவங்க வந்து ஒப்பீனியன் வந்து தேவையான இடத்துல கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ எல்லா இடத்துக்குலேயும் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க.
தேவையான இடத்துல டெஃபினட்டாக வந்து சொல்லுவாங்க, இந்த படம் நல்லா இருந்துச்சு, இல்லை இந்த படத்துக்கு ஏதாவது ஹீரோயின்ஸ்னால் புதுசாக இருந்தால் சஜஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க. ம். இவங்களாம் யங் டேலண்டாக இருக்காங்க, இவங்களாம் அடுத்து பெரிய ஆள் ஆயிடுவாங்க, நீ பாரு நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க எனக்கு வந்து. ஓகே. அப்புறம் அவங்க யாராவது வேற ஒரு படம் காஸ்ட் ஆகி அப்படிலாம் ஆயிருக்கு. ஓ! அவங்க நான் அப்போயே சொன்னேன், பார்த்தியா அந்த பொண்ணு பெரிய ஆள் ஆச்சு, நீங்கள் தான் பெருசாக வந்து உங்கள் ப்ரொடக்ஷனில் போட மாட்டேனீங்க. நான் சொல்லதாமா முடியும் டைரக்டர் அப்படி யாராவது ப்ரொடியூசர் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் எனக்கு. யார் அதுன்னு? வேணாம் விட்டுங்களேன். சும்மா ஒரு நல்ல விஷயம் தானே. அவங்க வந்து ஒரு லெவலுக்கு போயிருக்காங்க தானே. ஸோ அது நிறைய இருந்திருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து ப்ராப்பர் கிரிட்டிக்கா வந்து இருப்பாங்க. மாளவிகா மோகன் சொல்லியிருந்தாங்க, ம். மாஸ்டர் நடிச்சிருந்தாங்க. ம். மாளவிகா மோகன் வந்து மாஸ்டர் நடித்தவங்க. அவங்களெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து சொன்னாங்க. அவங்க வந்து அவங்களோட அப்கமிங் மூவிஸ் பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க சொன்னாங்க, இவங்கெல்லாம் வந்து பெரிய ஒளிவட்டம் இருக்குது, இவங்களெல்லாம் பயங்கர பார்த்துட்டு. தீர்க்கதர்ஷியா இருந்திருக்காங்க அவங்க. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி நிறைய டேலண்ட் ஹீரோயிஸ் அவங்க நிறைய மலையாள படம் பார்ப்பாங்க, இன்ஸ்டாவில் எதையாவது பார்த்து அனுப்பிச்சி விடுவாங்க. Okay. செம்ம டேலண்டட் சிங்கர்ஸ் இவங்க எதையாவது பார்த்து அனுப்பிச்சி விடுவாங்க. ஆஹா, நைஸ், சூப்பர். ஸோ 2 கேள்விகளுக்கு வந்து அழகா பதில் சொல்லிட்டீங்க. அந்த பாவக்காலேருந்து தப்பிச்சிட்டீங்க. வெரி நைஸ். அடுத்து பார்ப்போம். மின்ட், ஜிஞ்சர், பிளாக், சென்ச்சா. இதுக்குள்ளே தான் சூஸ் பண்ணணுமா? ஆமா. மின்டி. மின்டி. ஓகே. மின்டி உள்ளே நல்ல விஷயம் வந்திருக்கு, காசு வந்திருக்கு. வாவ். ஸோ ஆக்சுவலாக 4th ஃப்ளோர் படம் எப்படி ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்டில் வந்து முடிஞ்சிடுச்சா? டேரக்டர்கிட்ட பேசுனீங்களா அதை பற்றிலாம்? 4th ஃப்ளோர் நாங்கள் ஒரு பட்ஜெட் சொன்னோம், அதை விட கொஞ்சம் பலூன் நீங்கள் தான் முடிஞ்சுது. ஸோ ப்ரொடியூசர் அதெல்லாம் பெருந்தன்மையோட நல்லா இன்னைக்கு நல்ல ஸ்கேலில் அந்த படம் வந்திருக்குன்னா அவர் கொஞ்சம் டேஸ் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அப்புறம் அதுக்கெல்லாம் அவர் திருப்பும் அனுமதி கொடுத்து அதில் நல்லா வந்திருக்கு. ஸோ அதனால் சொன்ன பட்ஜெட் பிளான் பண்ணதை விட கொஞ்சம் எக்ஸீட் ஆச்சு. பட் இட் ஹஸ் கம் அவுட் வெல். யூ ஆர் ஸோ ஹாப்பி அஸ் அ ப்ராடக்ட். ப்ரொடியூசர் பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக ப்ரொடியூஸ் மனோஜ் கிரியேஷன்ஸ் வந்து அவர் ஒரு புது ப்ரொடியூசர். அவர் திருப்பூர்லேருந்து வந்த ஒரு ப்ரொடியூசர். அவருக்கு ஃபிலிம் பேக்ரவுண்டே கிடையாது. ஸோ அவர் பேர் ராஜா சார். ஸோ எனக்கும் அவருக்கும் இந்த படம் மூலியமாக தான் பழக்கம். இப்போ பயங்கரம் ஒரு எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி ஆகிட்டார். ஸோ நான் ஜெயிக்கிறதுல எவ்வளோ முக்கியம் நான் நினைக்கிறேனோ அது மாதிரி ராஜா சார் ஜெயிக்கணுங்கிறதுல ரொம்ப முக்கியமாக எல்லாருமே வேலை பார்த்துருக்கோம். ஏன்னா எனக்கு, லக்ஷ்மணுக்கு, சுந்தர் சார் டைரக்டருக்கு, எங்கள் டீமுக்கே என்ன ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போதெல்லாம் ஒரே ஒரு பாயிண்டில் தான் நாங்கள் ஜாயின் ஆகும். நம்மளை நம்பி ஒரு புது ப்ரொடியூசர் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு நல்ல படம் கொடுத்துடணும், அவர் நல்லபடியாக ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரே பாயிண்டில் தான் எல்லோரும் நிற்போம். அதில் தான் எல்லோரும் அமைதியாகும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஏன்னா கேட்டது எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஸோ ப்ரொடக்ஷனாக வந்து பட்ஜெட் எக்ஸீட் ஆகும்போது மறுபடியும் ஒரு 6-7 நாள் ஷெடியூல் பண்ணி அதெல்லாம் ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஒரு சஜஷன் வரும்போது திருப்பி அது எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணி அது காசு கொடுத்து பண்ணது அது பெரிய விஷயம். ஏன்னா புது ப்ரொடியூசர் நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை புரிஞ்சுட்டு இது கதைக்கு தேவை இருக்குது, இது பண்ணால் நல்லா வரும் அப்படின்னு சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி படம் பார்த்துட்டு எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவரோட டிசிஷன் அண்ட் அவங்களோட டாட்டர்ஸ். அப்பா படம் பண்ணுறது முக்கியம் இல்லை, ஒரு நல்ல படம் பண்ணிடுங்கன்னு சொல்லி அவங்க சொன்ன விஷயந்தான். அவர் திருப்பவும் அந்த பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் போதெல்லாம் ஒரு சின்னது பண்ணலாமா இல்லை அப்படியே நம்ம ஃபினிஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாமா நியூஸ் பண்ணி இல்லை நல்ல படமாக பண்ணிவிடுங்க அவங்க டாட்டர் சொன்ன உடனே அது ஓகே பண்ணி வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ப்ரொடியூசர். நைஸ். அண்ட் ஹாரர் மூவி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? கண்டிப்பாக பட்ஜெட் வந்து வசூல் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு ரீசனா? ஏன்னா நிறையா இப்போ வந்து டாக்குமெண்ட்ரியா இல்லை ஒரு ரா மூவி எடுத்தோன்னா அந்த பட்ஜெட் வந்து திருப்பி நம்ம எடுக்க முடியுமாங்கிறதுல ஒரு கொஷின் இருக்கும். பட் ஹாரர் மூவி, த்ரில்லர் மூவிஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு வசூல் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ரீசனா ஹாரர் மூவி பண்ணுறதுக்கான காரணம்? நம்ம ஊரில் ஹாரர் மூவிக்குன்னு ஒரு செல்லிங் ஃபேக்டர் இருக்குது. வாட் நெக்ஸ்ட் எப்போவுமே நம்ம என்ஜாய் பண்ணுவோம். வாழ்க்கையில் அடுத்த நொடி என்ன நடக்குதுங்கிறத நோக்கி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. அது இப்போ ஓடிடியாக இருக்கட்டும், தேட்டரில் வந்து உட்காந்து பார்க்கும்போது ஒரு சீட் எஜிங்கில் வந்து பார்க்குறதுக்கு அந்த த்ரில்லர் வந்து நமக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் நம்ம பேயை பார்க்குறதில்ல, அட்லீஸ்ட் தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு அந்த ஃபீல் ஆஃப் மூமெண்ட் இருக்குல்ல, அது அதனால் நம்ம ஊரில் பேய் படம் வந்து பயங்கரமான ஒரு செல்லிங் பாயிண்ட்டு. ஸோ காஞ்சூரியன்லாம் வந்தால் இன்னும் ஒரு வந்து உட்காந்து இங்கே பார்ப்பாங்க. 1, 2, 3, 4, 5 வந்தாலும் உட்காந்து மக்கள் விரும்பி பார்க்குற ஒரு ஜானர் அது. இன்னொன்று என்ன ரீசன்னா, நீங்கள் ஹாரரை வந்து ஒரு காம்பேக்டான இடத்துக்குள்ளே நீங்கள் எடுக்க முடியும், நிறைய ஷிஃப்டிங் இல்லாமலும் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அந்த ஸ்கேல் ஆஃப் ஃபிலிம்ஸ் திரைக்கதையை பொறுத்து அது இருக்குது. அதனால் நிறைய இடங்கள் ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரிலாம் ஏன் எடுக்கிறாங்கன்னா, பேய் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும், அதை சுற்றி ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிலாம் சொல்லும்போது ஒரு 10 கோடி 20 கோடியிலையும் அப்படி எடுக்கலாம். அதை நீங்கள் ஒரு 5 கோடி 6 கோடியிலையும் நீங்கள் எடுக்க முடியும். பட்ஜெட் நம்ம வந்து அந்த கன்ஸ்ட்ரைன்ட் வந்து கதை எழுதும் போதே நீங்கள் அதை செய்ய முடியும். ஸோ அதனால் இப்போ பீஸாலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு
லிமிட்டட் பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கப்பட்ட ஒரு படம், நல்ல படம். ஆமா. அது சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அது மாதிரி அந்த கான்செப்ட் சில நேரங்களில் நமக்கு கம்மியான ஆக்டர்ஸ் அண்ட் கம்மியான இடம் இருந்தால் உங்களுக்கு மேக்கிங்காக நல்லா எடுக்க முடியும். செலவும் உங்களுக்கு டேஸ் வந்து கம்மியாக டேஸ் தேவைப்படும். அதனால அதை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே. அந்த மெயின் ரீசன் தான் ஒரு சேஃபர் சைட்லயும் இருக்கலாம் ப்ரொடியூசர்ஸ். அது ஒரு ப்ரொடியூசருக்கு ம். நல்ல படமாக வந்துடுது. மக்கள் டக்குன்னு வந்து பார்க்கும்போது ஓகே ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் ஹாரர் படமாக தான் வந்து பார்த்துருவாங்க. ஆ. என்ன ஜானர்னு ட்ரை பண்ணி அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கு இந்த ஜானர் தான் தெரிஞ்சு வர்றது இருக்குல்ல. ஆமா. சிலது வில்லேஜ் ஜானர்னு வருவாங்க, அந்த ட்ராமா அவங்களை என்கேஜ் பண்ணியிருக்காது. காமெடி படம்னு வைப்பாங்க, அந்த காமெடி அவங்களுக்கு என்ஜாய் பண்ணியிருக்காது. ஆமா. ஸோ அந்த டிசப்பாயின்மெண்ட் கமர்ஷியல் படம் பயங்கரமாக நம்ம ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்ப்போம், பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சீரியஸ் படங்கள்லாம் வந்து நம்ம ப்ரொமோஷன் பார்த்துட்டு வருவாங்க, என்ன ஓவராக கருத்து சொல்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா. எல்லாருக்குமே பிடிக்குமான்னா தெரியாது. ஸோ ஆமா. இது வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே இது இருக்காது. ம். அந்த 150 ருபீஸ் ஓகே இதான் ஜானர், ஆனால் அது என்கேஜ் பண்ணிட்டோம்னா ஜெயிச்சிருவோம். ஆ. சொல்ல வந்த இதாக நம்ம கரெக்டாக சொல்லிட்டோம், அவங்களே ஹாப்பி ஆகிட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸி வினிங். சூப்பர். அண்ட் சேலரி காசு வந்ததுனால கண்டிப்பா உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லிடுங்க. நீங்க வாழ்க்கையிலேயே வாங்கின ஃபர்ஸ்ட் சேலரி எவ்வளோ? வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கினது வந்து எங்கள் அப்பாட்ட தான் வாங்கினேன். ஓ. ஆ. நான் எங்கள் அப்பா கிட்ட வேலை செய்யும்போது கடையில் வந்து இப்போ பஞ்சாமிர்த கடை வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு ஹோட்டல் வச்சுருந்தோம், பஞ்சாமிர்த கடை வச்சுருந்தோம் பழனியில். அப்போது ஆள் இல்லைன்னா நாங்கள் தான் உட்காந்து கடையை ம். பார்த்துப்போம். ஸோ அதுக்கு எங்கள் அப்பா எனக்கு சம்பளம் கேட்டு வாங்குவேன் நான். அப்பாவா இருந்தாலும் வேலைக்கு வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு நைட் சம்பளம். டியூட்டி, நான் நைட் டியூட்டி இப்போ கடையில் வந்து ம். அப்போல்லாம் பங்குனி உத்திரம், தைப்பூசம் அப்படின்னா நிறைய கூட்டம் வரும். ஆமா. அப்போ நைட்டு கடை பார்க்குறது வந்து நான் பார்த்துட்டு காலையில் 5 மணி வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் ஆள் வந்ததுக்கப்புறம் அவங்க மாற்றி விட்டுட்டு அப்புறம் நான் வருவேன். ம். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்கள் அப்பா தான் எனக்கு ஃபஸ்ட்டு சம்பளம் கொடுத்தது. எவ்வளோ கொடுத்தாரு? ஸோ எவ்வளோ அந்த வருமானம் வருதோ அது நானே ஒரு அமௌண்ட்டை எடுத்து என் சம்பளம்னு எழுதியிருப்பேன். இல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, எப்போதுமே ஃபர்ஸ்ட் சேலரி என்னோடது வந்து 2500 ரூபாய் ஆங்கரிங்ல வந்து கிடைச்சது. அந்த மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி? ஃபஸ்ட் சேலரி நாங்கள் வந்து 100 ரூபா அந்த மாதிரி ஆ. வந்து எடுப்போம். ஆக்சுவலாக வந்து அது ம். ஃபஸ்ட்டு செலவுக்காக இருந்தது, அப்புறம் சம்பளமாக மாறிச்சு. ம். அப்புறம் நைட் டியூட்டிலாம் பார்த்தோன்னே அப்புறம் இப்போ ஒரு 5000 ரூபாய்க்கு ரன் ஆயிருக்கு அப்படின்னா அதை பர்சன்டேஜ் வைஸ் எடுப்போம். ஓ. அப்பவே அவ்வளோ உஷார் பர்சன்டேஜ். இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துருங்க, நான் இருந்து 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் 20,000 ரூபான்னு ஆ. அன்றைக்கி நைட்டு பிஸ்னஸை வச்சு பேஸ் பண்ணிவிட்டு 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா அந்த பா. மாதிரிலாம் வந்து பயங்கர ஸ்மார்ட்டா இருந்திருக்கீங்க அப்பா. ஆமாம் அப்பாட்ட அதை கூட எடுத்து சேவ் பண்ணி வச்சுருப்பேன். திருப்பி என்கிட்ட வேணா திருப்பி என்கிட்ட கேட்பேன், செலவு காசில் கூட என்கிட்ட வாங்கிப்பார். சரி அப்பா அதனால தானே அப்படின்னு. அதனால நான் வேஸ்ட்டாக செலவு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஓகே. ஸோ அதை அப்போ எடுத்தால் சேர்த்து வச்சுருப்பான்னு தெரியும். ம். ஸோ அதனால நம்பி கொடுப்பாரு. ஸோ நைஸ். அந்த மாதிரிலாம் 10,000 ரூபாய் 1000 ரூபாய்லாம் வாங்கியிருக்கேன். ஆ. ஸோ கம்மியாக போயிருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கிறது வாங்கினது 100 ரூபா ஃபஸ்ட்டு வாங்கினது. 100 ரூபாய். 50 ரூபா 100 ரூபாய். சூப்பர். அண்ட் அதே மாதிரி நான் இவ்வளோ ஒரு சேலரி எதிர்பார்க்கல. ஆனா இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்லயே இந்த படத்துக்கு தான் பெஸ்ட் சேலரினா எந்த படம் சொல்வீங்க? சேலரிலாம் சொல்ல வேணாம், பெஸ்ட் சேலரி கொடுத்த படம். பெஸ்ட்டு சேலரினா வந்து எனக்கு நெஞ்சுக்கு நீதி. நெஞ்சுக்கு நீதி. ஜிஞ்சர் டீ, பிளாக் டீ, சென்சா டீ, எந்த டீ வேணும்? பிளாக் டீ. பிளாக் டீ பார்ப்போமா? இது உங்களுக்கு வரும் நான் எதிர்பார்க்கல. வெங்காயம் என்ன Yes. உரிக்கணுமா வெங்காயத்தை? உரிக்க ஒன்றும் இல்லைங்கிற ஒரு டைட்டிலை வந்து யாருக்கு கொடுப்பீங்க? 4th ஃப்ளோர் படத்துல தீப்ஷிகா கொடுத்துடலாம். தீப்ஷிகா. அச்சோ, ஹீரோயினுக்கு ஏன்? ஆ? ஏன் ஹீரோயினுக்கு வெங்காயம்? உரிக்க ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. அவங்களும் லைஃப் சக்ஸஸ் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க, சார் நான் வந்து இந்த படம் ஓடாதுன்னு நினச்சிட்டு வேணான்னு சொன்னேன், ஆனால் அந்த படம் ஹிட் ஆகிடுச்சுன்னுவாங்க. இந்த படம் ஓடுன்னு நினச்சிட்டு வேலை செஞ்சேன், அது ரிலீஸே ஆகலைன்னுவாங்க. ம். சினிமா அதுதான், அது உரிக்க வெங்காயம் தான். எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுன்னு நமக்கு தெரியாது. ஆ. ஸோ நம்மளோட சின்சியர் எஃபர்ட்டை எல்லா படத்துக்கும் கொடுக்கணும். ஸோ எல்லாமே நம்ம படம் தான். ஓகே. ஸோ அந்த மைண்ட் செட்டோட அவங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வரும்போது அந்த ம். கிளாரிட்டியோட வந்தாங்க. சார் இந்த படம் வந்து கேட்டாங்க சார், நான் அந்த மனதில் தான் இருந்தேன். நம்ம வந்தால் எந்த படம் ஓடுனே தெரியாது, அதனால் நம்ம ஒரு எல்லா படத்துலையும் நடிப்போம். ஓகே. நான் கூட நீங்க அவங்கள வெங்காயம் திட்டி கொடுத்தீங்களோன்னு நினைச்சேன். நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. அதுதான் என் கேள்வியா இருந்தது. பட் நீங்க வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. பட் ஆக்சுவலாக அது மெயின் கேள்வியே இல்லை, எக்ஸ்ட்ராவா நானா வந்து கேட்டது. படத்துல வந்து எப்படி ஒரு எமோஷனல் காட்சிகள்லாம் இருக்கும்? 4th ஃப்ளோர் படத்துல எவ்வளோ எமோஷனல் சீன்ஸ் எதிர்பார்க்கலாம்? ஸோ இதில் டாட்டர் அண்ட் அந்த ஃபாதருக்கான ஒரு எமோஷன்ஸ் அண்ட் த வே வித் லவ் பாண்டிங் வித் த 2 ஹீரோயின்ஸ். இப்போ அந்த விஷயம் ட்ரையாங்கிள், இது ஒரு லவ் ஸ்டோரி கிடையாது. அதை நான் ஃபஸ்ட்டு கிளியராக சொல்கிறேன். ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி கிடையாது. ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி கிடையாது. இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போகிறா, அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்களாங்கிறதுலாம் இந்த கதை கிடையாது.
சரி, இந்த கதையை வந்து ஒரு பர்சனல் கனெக்ட் ஒன்று இருக்கும்ல, எல்லா அப்பா பொண்ணு அப்படின்னு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குல்ல, அது அது ஒரு இடத்துல வந்து எங்கே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு ஒன்று இருக்குது. ம். எல்லாரும் லவ் பண்ணுறோம் லைஃப்பில், பட் வாட் வி மேட் அ மிஸ்டேக் இன் அவர் டிசிஷன். ம். நம்ம எடுக்கிற நம்ம லவ் பண்ணிடுறோம், பிடிச்சி தான் பண்ணுறோம், ஆனால் அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றுறதுல நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அதில் நிறைய வாழ்க்கை தடமாறி போயிடுது. ம். ஸோ அப்படி தீரனோட வாழ்க்கையும் காதலும் என்னவா அந்த பிரச்சனை அவர் சந்திச்சார். ஸோ அவனுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகள் எமோஷன்ஸ் இருந்ததுன்னா, இதில் மெயினாக அந்த எமோஷன்ஸ் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதில் இவர் சினிமாட்டோகிராஃபியாக லக்ஷ்மணும் சரி, அண்டு டைரக்டரும் சரி, அண்டு இவர் மியூசிக் டைரக்டர் தரன் எக்ஸ்ட்ரானரியாக எனக்கு மியூசிக் பண்ணியிருந்தார். அந்த ம். எமோஷன்ஸ் அந்த எண்டில் அந்த ப்ரீ கிளைமேக்ஸோட அந்த ஒரு பெத்தா சாங் ஒரு சீன் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அது இன்னும் இத்தனை நான் தான் நடித்தேன், நான் தான் பண்ணேன் எனக்கு தெரியும். எனக்கு அந்த சீனு அந்த பாட்டில் அந்த சீன் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கண் கலங்கிடும். ஓகே. ஏன்னா நம்மளை மறந்து நம்ம தான் ம். அதை நடிச்சிருக்கோம்னு தெரியுது, இது படம்னு தெரியுது, என்ன சீன் இதெல்லாம் அறிவுக்கு தெரியுது. ஆனாலும் என்ன படம் அது டக்குன்னு ஃப்ராக்ஷன் செகண்டில் என்னை மறக்கடிச்சிட்டு ஒரு எமோஷனுக்குள்ளே ட்ரிகருக்குள்ளே கனெக்ட் ஆகுறது இருக்குல்ல, ஆ. அது வந்து அதுதான் ஒரு நல்ல ஒரு சோல்ஃபுல்லான ஒரு படத்துக்கு அடையாளம். கண்டிப்பா. அது திரும்ப பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக அந்த கனெக்ட் இந்த படத்தில் இருந்தது. அது திருப்பும் அந்த நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு ஸ்டெடிகாம் ஷாட் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த சோஃபாவில் உட்கார்ற ஒரு ஷாட் இருக்கும். ஆக்சுவலாக வந்து உட்கார்ந்ததுக்கப்புறமா அவரோட எமோஷன்ஸ்க்கு மட்டுமே ஒரு 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 சின்ன சார்ஜின் இருக்கும். அது ம். அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்க அப்புறம் அந்த பவித்ரா அது சொல்கிற அந்த விஷயம், அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கும் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய இந்த எமோஷன்ஸு அது த்ரூ அவுட்டாகவே இந்த கேரக்டர் பண்ணுறதுல ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது என்னென்னா, நீங்கள் ரொம்ப சிரித்து இந்த கேரக்டர் நடிக்கவே முடியாது, ஆ. ரொம்ப சோகமாகவும் இருக்க முடியாது. இஸ் பீன் கன்ஃபியூஸ்ட் த்ரூ அவுட் த ஃபிலிம். ம். ஒய், ம். வாட், ஹவ் இதுலேயே போயிட்டுருப்பான். ஏன் ம். நடக்குது, இது என்ன பிரச்சனை, அது ஏன் நடக்குது, அது என்ன பிரச்சனை, அந்த கன்ஃபியூஸ்டு மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ்லேயே இந்த படம் ட்ராவல் பண்ணணும், சஸ்டெயின் பண்ணணும் அந்த கேரக்டரை. ஸோ அது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா அந்த கேரக்டரோட ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல, இந்த இடத்துக்கு இந்த சீனுக்கு எவ்வளோ ரியாக்ட் பண்ணணும், எதுக்கு பண்ணணுங்கிறத அதை டைரக்டராக அவரும் நானுமே அதை ஹோம்ஒர்க் பண்ணி கொஞ்சம் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆஹா, ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, சூப்பர். அண்ட் அதே மாதிரி வெங்காயம் வந்ததுனால சொல்லுங்கள், உங்களோட லைஃப்லேயே நடந்த ஒரு எமோஷ்னலான மொமெண்ட்னா எந்த மொமெண்ட் சொல்லுவீங்க? ரொம்ப எமோஷ்னல்ப்பா இந்த ஒரு தருணம். ரொம்ப எமோஷ்னலாக என்னோட அப்பா அண்ட் அம்மா இறந்த தருணம். இட்ஸ் வாஸ் வெரி சோக்கிங் ஆன ஒரு விஷயம். ஸோ அது இட்ஸ் வெரி எமோஷ்னலான விஷயம். ஓகே. ஹாப்பியான ஒரு விஷயம்னா, ஹாப்பி ஆனந்த கண்ணீர் கொடுத்த ஒரு விஷயம்? எங்கள் அம்மா ஆக்சுவலாக அதே பிப்ரவரி இறக்குறாங்க. ஸோ என் பொண்ணு வந்து பிப்ரவரி 5ஆம் தேதி பிறந்தா. எங்கள் அம்மா பிறந்து ஒரு ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் இறந்துட்டாங்க. ஆனால் நான் அவளை போய் பார்க்கவே இல்லை. ஏன்னா ஏன்னா அவள் ப்ரீ மெச்சூர் டெலிவரி, அவள் 8 மந்த்ஸ்லேயே டெலிவரி ஆகிட்டா. நான் மார்ச் டெலிவரி 28 தான் கொடுத்துருந்தாங்க. நான் ஷூட்டிங்கில் இருக்கேன். பிப்ரவரி 5ஆம் தேதியே டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ திரும்ப நான் அந்த ஷூட்டிங் முடிச்சு கொடுத்துட்டு போகலான்னு இருக்கும்போது அம்மா தவறிட்டாங்க. ஸோ திரும்ப அது இந்த ஒரு 60 நாள் கழித்து தான் பார்க்கணும், அதெல்லாம் இதில் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அவங்க அஸ்தியெல்லாம் கரைச்சிட்டு நான் போய் பார்த்து என் பொண்ணை ஃபஸ்ட் டைம் வாங்கினேன்ல, அது திருப்பி எங்கள் அம்மாவே திருப்பி எங்கிட்ட வாங்கின ஃபீல் இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. ஸோ அது வந்து எனக்கு பெரிய ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. அம்மாவோட ரீபர்த் மாதிரி. இப்போ எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், எங்கள் அப்பா அம்மா ஓகே ஃபைன் நம்ம 2 பேர் ரூபத்தில் இருக்காங்கங்கிற ஃபீலில் தான் இருக்கும். மோர் ஆர் ரிசம்பிளன்ஸ் 2 பேர் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க சில நேரங்களில். ஸோ ஐ யூஸ் டு சீ தம், இவங்க மூலிமா அவங்கள பார்க்குற ஒரு ஃபீல் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து எப்போவுமே இருக்கும். வந்து என் பையனை திடீர்னு எங்கள் அப்பா அம்மாதே கால் மேலே கால் போட்டுட்டு இப்படி இன்னும் ஒரு 3 வயசு ஆகுது, இப்படி போட்டுட்டு இப்படி ஆடிட்டு இப்படி உட்காந்துருப்பான். எங்கள் அப்பா அப்படி பண்ணிகிட்டே இருப்பார். என் ஒய்ஃப் கூப்பிட்டு கூட சொல்லுவான், பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்லுவேல உங்கள் அப்பா மாதிரியே அவன் செய்கிறான், நீ சொல்கிற பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் டு பிஹேவ் லைக் தட். அந்த சின்ன வயசுலேருந்தே அவர் 1 வயசுலேயே கால் மேலே கால் போட்டு தான் இப்படி தான் உட்காந்துட்டு ஏதாவது அப்படி யோசிச்சிட்டே உட்காந்துருப்பான். வந்து அது வந்து கொஞ்சம் ரிசம்பிளன்ஸாக இருக்கும்ல. வாவ், வெரி நைஸ், சூப்பர். ஸோ இப்போ ஜிஞ்சர் சென்சா சைனாக்காரனா ஜிஞ்சர் டீ ஏங்குறீங்க, நம்ம ஊர் ஜிஞ்சர் டீ ட்ரை பண்ணுவோம். கடைசியில தான்ப்பா நான் சைனா பக்கம் போவேன் அப்படிங்கிறீங்க, வேற வழி இல்லாம சைனா பக்கம். ஓகே. ஸோ ஜிஞ்சர் டீ உள்ளே நல்ல விஷயம் வந்திருக்கு, காதல் வந்திருக்கு. ஸோ ஆர்யா அவர்களோட காதல் கதையை பற்றி இப்போ நீங்கள் நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லுங்கள். 4th ஃப்ளோரோட காதல் கதையா?
ஃபோர்த் ஃப்ளோரோட காதல் கதை, உங்களோட காதல் கதை 2மே வேண்டும் எங்களுக்கு. ஃபோர்த் ஃப்ளோர் வந்து ஒரு நல்ல ஒரு எமோஷனல் லவ் ட்ராக் இருக்குது. ம். ஸோ இப்போ ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி லவ் அண்ட் பிரேக்கப்ஸ் இன்றைக்கி நிறைய நடக்குது. ஸோ அதோட விஷயங்கள் அதில் நிறைய அதில் இருக்குது ஆக்சுவலாக லைஃப் ஜென்சி ஸ்டைல். கிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி காதல் இருக்குமா? ஜென்சி கிட்ஸ் பண்ணுற பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதில். ம். சின்னதாக அதுக்கான விஷயங்கள் இருக்கும். சூப்பர் நைஸ். ஃபைனலா செஞ்சாட்டி பார்த்துடலாமா? செஞ்சா உள்ளே என்ன ரப்பர் ரப்பரா வந்திருக்கு. யார் அழிக்கணும்? நீங்க வந்து கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பீங்க ஃபோர்த் ஃப்ளோர் படத்துல. பயங்கரமா இந்த சீன் வந்து வேற லெவலா ஒர்க் அவுட் ஆகும். பட் இந்த டியூரேஷன் காரணத்தினால ஏதாவது சீன் இந்த மாதிரி ரப்பர் மாதிரி இரேஸ் ஆயிருக்கா? அது வந்து ஒரு ஃபைட் சீனே போச்சு. ஒரு சின்ன பார்க்கூர் ஃபைட் பண்ணோம் ஆக்சுவலாக. வந்து அதில் தான் வந்து எனக்கு கால் வேற ஆர்வக்கோளாறுல என்ன பண்ணேன், அதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். அப்புறம் லாஸ்ட் ஷாட் ஓடி சேசிங் பண்ணுற மாதிரி ஒரு லென்த் எடுக்கலான்னு சொல்லி மாஸ்டர் நானும் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் ஒன்று எடுத்துட்டாரு. அது ஷார்ட் ஓகே ஆயிடுச்சு. ஆ. அப்புறம் நான் சொன்னேன், மாஸ்டர் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சாணி இருந்தது, ம். நல்லா ஹைட்டாக இருந்துச்சு. ம். ஸோ பார்க்கூர் வேற கற்றுக்கிட்டு இருக்க ஆர்வத்தில் ம். மாஸ்டர் நான் வேணா வந்து ஜம்ப் பண்ணி நான் வந்து லேண்ட் ஆகிறேன், ஆ. ஜம்ப் பண்ணி தாண்டி போகிற மாதிரி ஒன்று வைக்கலாம் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாரு. நானும் வந்து ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆகிட்டேன். ம். லேண்ட் ஆனோடனே அந்த இடத்துல ஒரு கல் இருந்திருக்கு. நான் கல்லுன்னு தெரியாமல் கால் ட்விஸ்ட் ஆகி அது அப்படியே இன்ஜூர் ஆயிடுச்சு. உள்ள ஷிஷோ. லெக்மெண்ட் வந்து பயங்கரம் சின்ன மைனர் கிராக் ஆயிடுச்சு. ஆ. அப்புறம் அந்த ஃபைட் அப்படியே முடிச்சு ஒரு 4-5 மாதம் ரெஸ்ட் எடுத்து தான் ரெக்கவர் ஆச்சு. பா. ஆனால் அந்த ஃபைட் வந்து லென்த்தின் காரணமாக நீக்கப்பட்டது. ஓ மை காட்! இதுக்காக என் கால்லாம் நான் வந்து லிகமெண்ட் டயர் வாங்கி அந்த சீனே இல்லாம போச்சு அப்புறம். ஆமாம் ஆமாம். அது ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்ஷன் சீன்ஸ் இமிடியட்டாகவே நடந்ததுனால சார் இது வேணாம், அது லென்த்தாக இருக்குது, நம்ம குறைக்கும் போது வந்து கில் ஆயிடுச்சு. ஓகே சார் கதைக்கு நல்லா இருந்தால் சரி அப்படின்னு நினச்சி இதுக்காக நான் குதிச்சுலாம் போராடினேனேப்பா அப்படிங்கிற மாதிரி ஆமாம் இருந்திருக்கும்ல. ஆமாம் நான் தான் சொன்னேன். அது வந்து வெளியில் வந்து இந்த ஸ்னீக் பீக்கில் அது விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்து ரிலீஸ் போது நான் இருக்கு விட்டுறலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே நைஸ். அண்ட் நம்மளோட டீ பார்ட்டி அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. நம்ம ஷோவோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். எக்ஸ்பிரஸோ ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் எப்படி ஃபாஸ்ட்டாக போகுமோ நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பதில் சொல்லணும். அண்ட் உங்கள்கிட்ட சொல்லவே வேணாம், தமிழில் தான் பதில் சொல்லணும். ஆங்கில வார்த்தைகள் இருந்தால் பனிஷ்மெண்ட் ஓகேவா? அதே மாதிரியே நான் கேட்குற கேள்விகளுக்கு சினிமா டைலாக் சொல்லவே கூடாது. நான் ஒரு நடிகன். என் வழி. புதிய வழி. ஓகே. ஐ லவ். மனைவி. ஐ ஹேட். கோபம். கோபம். ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா. உயிர். நான் அடிக்கடி தூங்க மறந்துடுவேன். என் வாழ்க்கை. வெற்றி. எனக்கு தெரிஞ்சதெல்லாம். உழைப்பு. எனக்கு கோபம் வந்தா. அமைதியாக இருக்கணும். ஜாலியாக இருந்தா. தூங்கிடணும். என் காதல். கொண்டாட்டம். நான் கேட்டது. கிடைச்சது. எனக்கு கிடைத்தது. நடக்க போகிறது. அடிக்கடி சொல்கிற வார்த்தை. தைரியமாக இரு. அடிக்கடி சொல்கிற பொய். திரும்ப ஒரே பொய்யை சொல்லாத. ஓகே நைஸ். ஃபாஸ்ட்டாக பதில் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக கண்டிப்பாக எல்லா கெஸ்ட்டும் ஒரு வாட்டியாவது இந்த பாவக்காய் ஜூஸ் குடிப்பாங்க. நீங்கள் மட்டும்தான் குடிக்கவே இல்லை. அப்படியா? ஆமாம். ஓகே ரொம்ப நல்ல நன்றி. விஷயம். சூப்பர். அண்ட் ஸோ நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட்டும் முடிஞ்சாச்சு. அற்புதமாக நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. இப்போ ஆடியன்ஸ்ட்டு சொல்லுங்கள், ஃபோர்த் ஃப்ளோர் படத்தை ஏன் தேட்டர் போய் பார்க்கணும்? தேட்டர் போய் பார்த்தா என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அதனாலே நீங்கள் தயவுசெய்து தேட்டருக்கு போய் படம் பார்க்கணும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஆவலாக நிறைய இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் பார்க்குற இடங்கள்லாம் படம் எப்போ சார் வருதுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ் பல பிரச்சனைகளை தாண்டி இந்த படம் தேட்டருக்கு வருது. நான் என்னோடய ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான், எனக்கு நம்பிக்கை, என்னோடய தைரியம் எல்லாமே நீங்கள் தான். ஸோ பார்த்துட்டு உங்கள் விமர்சனத்தை சொல்லுங்கள். ஸோ நல்ல விஷயங்களை நான் எடுத்துக்கிறேன். நான் கிரிட்டிக் இருந்துச்சுன்னா அதை அடுத்த படங்கள்லாம் சரி பண்ணிக்கிறோம். ஸோ ஃபோர்த் ஃப்ளோர் வந்து ஒரு நல்ல திரைப்படம் வந்திருக்கு. ஸோ ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். ஸோ இதில் வந்து அவர்ஷனாவோ இதில் வந்து டபுள் மீனிங்கோ அதெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு ஃபேமிலி என்டர்டைனராக வந்தீங்க, ஒரு 2 hours உட்காந்து உங்களை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்குது. ஹோப் உங்களுடைய ₹150 இல்லை, அது சில ஊர்களில் இப்போ ₹200 ₹250 ஆயிடுச்சுக்கிறாங்க. மாலுக்கெல்லாம் போனால் ஆமாம், ஜாஸ்தியாக மாலுக்கெல்லாம் போனால் ஜாஸ்தி ஆகிடுது. நீங்கள் கொடுக்குற காசுக்கு திருப்தியாக ஒரு படம் கொடுக்கறதுக்கு ஹானஸ்டான ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆஹா சூப்பர். ரொம்ப அழகாக அருமையாக சொன்னீங்க. அற்புதம். அண்ட் நம்ம ஷோக்குன்னு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. வந்து செலிபிரிட்டிஸ்லாம் அழகாக சைன் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் ஞாபகார்த்தமாக வைப்போம் எங்களோட ஒரு சூப்பரான ஒரு செட்டில். உங்களோட சைனுக்காக காத்துட்ருக்கோம். சைன் பண்ணிடலாமா? கட்டாயமா. 3, 2, 1 எஸ். இந்த கப் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறது. அன்புடன் ஆரி. ஆஹா இவ்வளோ க்யூட்டாக இருக்கே ஹேண்ட் ரைட்டிங் உங்களுது. வெரி நைஸ்.
சூப்பர். ஸோ தேங்க்ஸ்மா பெரிய மனசோட பாராட்டினதுக்கு. எஸ். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப அழகா, ரொம்ப க்யூட்டா, எதார்த்தமா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. 4th ஃப்ளோர் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா.